வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. அரசாங்கம் தம்மீதான விமர்சனங்களை மறைக்க அரசு அதிகாரிகளை பழிவாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதை நாம் கண்டிக்கின்றோம். தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிப்பு. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய அரசாங்கம் பேருந்து சேவையொன்றை ஆரம்பித்து அதை கொண்டாடுவதை கண்டித்து பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கவனம். தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேயல் ரத்நாயக்க தெரிவித்தார். அவர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலையும் வரவேற்கத்தக்கதாக கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுதியான நிலைப்பாடு. நாட்டின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான தேர்தல் உரிமையை பாதுகாக்கும் கடமை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மீது உள்ளது. நீதியான மற்றும் சுதந்திரமான முறையில் தேர்தலை நடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தினால் தேர்தலை சிறந்த முறையில் நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 9 மாத காலத்திற்குள் 3 தேர்தல்களை சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதன்போது மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சில சட்ட சிக்கலால் ஆணைக்குழு தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியாத தடைகள் ஏற்பட்டுள்ளன. இதற்காக தீர்வையில் பாராளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டும். உயர்நீதிமன்றம் முந்தைய பல தீர்ப்புகளில் மாகாண சபை தேர்தல் முறையில் சட்ட சிக்கல்களும் அவற்றுக்கான தீர்வுகளும் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. மற்றும் ஒரு முக்கிய புள்ளியாக நடப்பு தேர்தல் முறைமை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது. இதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கள் மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மாகாண சபைகளுக்குள் மக்கள் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த நிறுவனங்கள் மக்கள் பிரதிநிதிகளால் செயலாற்ற வேண்டும் என்றும் ரத்நாயக்க தெரிவித்தார். இலங்கையில் தேர்தல் கட்டமைப்பில் மாகாண சபை தேர்தல் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. அதன்படி அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பதை அரசாங்கத்திடம் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மொனராகலை மாவட்டத்தை சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்களுடன் வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ரணசிங்க பிரேமதாச ஆடை தொழிலை உற்பத்தியாளராக மேம்படுத்தியதை போன்று தற்போதைய ஆளும் தரப்பு 7 வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கஞ்சா செய்கைக்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கியுள்ளதை கண்டித்துள்ளார். அவர் குறிப்பிடுகையில், தேர்தல் காலத்தில் வலுசக்தி அமைப்பு மக்களை கவர்ந்து செய்ய வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றவில்லை. எரிபொருளின் விசேட வரியை நீக்குவதாகவும் மக்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருளை வழங்குவதாகவும் கூறப்பட்டதாக இருந்தால் தற்போதைய அரசாங்கத்தால் இதுவரை எதுவும் செய்யப்படவில்லை என்று கூறினார். ரணசிங்க பிரேமதாச முன்னர் 200 ஆடை தொழிற்சாலை திட்டத்தினை முன்னெடுத்த போது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் 7 திட்டங்களுக்கு 64 ஏக்கர் கஞ்சா செய்கைக்கு சட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச நியாயமற்றதாகவும் அதை கண்டித்திருந்தார். அரசாங்கம் தம்மீதான விமர்சனங்களை மறைக்க அரசு அதிகாரிகளை பழிவாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதை நாம் கண்டிக்கின்றோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். செய்மதி தொடர்பான உண்மையான நிலவரத்தினை கண்டறிய முயற்சிக்காமல் தகவல் வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குருநாகலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் கூறுகையில், பிரதமரின் கூற்றுக்கு முரணான ஒரு அமைச்சரவை உறுப்பினர் வெளியிட்ட கருத்து பாராளுமன்றத்தின் பொறுப்புக்கூறல் மற்றும் சம்பிரதாயத்தை மீறும் செயலாகும். அரசு தொடர்ந்து தனது பொய்களை மீண்டும் மீண்டும் நியாயப்படுத்த முயற்சிக்கின்றது. அதற்கிடையில் தகவல் வழங்கிய அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதை தடுத்து செய்மதி தொடர்பான உண்மையினை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிகாரிகள் தேவையான பதிலை வழங்காததால் அவர்களை பழிவாங்க முயற்சிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் பிரத்யேக செயலாளரின் மனைவி முதலீட்டு சபையின் பிரிவொன்றின் பணிப்பாளராக பணியாற்றுகின்றார். இவர்களது அனுமதியின்றி, பிரதமர் அலுவலக அனுமதியின்றி ஏனைய அதிகாரிகள் தகவல்களை வழங்க முடியாது. ராஜதந்திர முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு அதிகாரிகளை அரசியல் ரீதியில் பயன்படுத்தி தங்களுக்கு ஏற்றவாறு பணியாற்ற செய்யக்கூடாது. ஜனாதிபதி இளம் தலைமுறையினருக்கான மாநாட்டில் உரையாற்றிய போது அரசு சபை தமக்கு ஏற்றவாறு செயல்படவில்லை என்று விமர்சித்திருந்தார். அரசு அதிகாரிகள் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்பாக செயல்படக்கூடாது. அவர்கள் பல்வேறு காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் வேலை செய்தவர்கள். ஆகவே வழிகாட்டல் ஆலோசனைகள் மூலம் அவர்களிடமிருந்து தேவையானது சேவையினை பெற முடியும். அதனால் தான் அரசியல் ரீதியான நியமனங்களால் மட்டுமே அவர்கள் தங்களுக்கேற்ற பணிகளை செய்ய முடியும் என்று நினைத்தால் அது தவறாகும். நாட்டில் உள்ள அரசு உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தின் செயல்பாட்டை முன்னெடுக்க முயற்சித்து வந்தவர்கள். தற்போது மேலும் 60,000 பேர் அரசு சேவையில் இணைக்கப்பட உள்ளார்கள். இந்த நியமனங்கள் தேசிய மக்கள் சக்திக்காக செயல்பட்டவர்களுக்கே வழங்கப்படுவதாகவும், கடந்த காலங்களில் அரசு சேவை அரசியல் மயமாக்கப்பட்டவர்களை எதிர்த்து வந்தவர்களே இன்று அதே நடைமுறையை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன
தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய அரசாங்கம் பேருந்து சேவையொன்றை ஆரம்பித்து அதை கொண்டாடுவதை கண்டித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்தபோது அப்போதைய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் பாதாள உலக கும்பல்களால் கொல்லப்படும் உயிர்களுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 10 மாதங்களில் பொய்களாலேயே தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஆட்சி செய்து வருகின்றது. இதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி இடையே கடுமையான முரண்பாடுகள் தோன்றியுள்ளன. சிஜியின் செய்மதி விவகாரத்தில் பிரதமர் மற்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியதால் சமூகத்தில் பரபரப்பான சர்ச்சை உருவானது. அதிகாரிகள் தவறான தகவலை வழங்கினாலும் அதனை சரியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக தற்போது வசந்த சமரசிங்கவே அதை செய்து வருகிறார். அதே நேரம் கொலைகளில் ஈடுபடும் பாதாள உலக கும்பலின் தாக்கமும் தொடர்கின்றது. நாளாந்தம் துப்பாக்கி சூடுகளில் உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்களைப் போல ஊடகங்களில் பிரச்சாரம் நடத்தவில்லை. அதே நேரத்தில் பேருந்து சேவைகளை ஆரம்பித்து மேளதாள வாத்தியங்களுடன் பிரம்மாண்ட நிகழ்வாக கொண்டாடுகின்றது. மஹிந்த ராஜபக்ச துறைமுகங்கள் அல்லது அதிவேக நெடுஞ்சாலைகளை திறந்த போது இதுபோன்ற நிகழ்வை நடத்தியதாக இல்லை. காவிந்த ஜாவர்தன மேலும் கூறுகையில், தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாத நிலையில் கொண்டாடுதல் அரசாங்கம் தொடர்பான விசாரணைகளின் சீர்திருத்தத்தை நம்ப முடியாது என்று விமர்சித்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றுவதை தடுப்பதற்கும் அனைத்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு பெறப்பட உள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஜித சேனாரத்னவை கைது செய்வதற்காக சமீபத்திய நாட்களில் அவர் இருந்த பல இடங்கள் தேடப்பட்ட போதிலும் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகின்றது. மேலும் ராஜிதவை கைது செய்ய நீதிமன்றத்தால் சமீபத்தில் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்ததால் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட இருந்த போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுக்குழியில் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள எலும்புகளின் அளவை ஒத்த புதிய எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நீதிமன்றத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி மனித புதுக்குழி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் ஆய்வு அறிக்கையினை அடிப்படையாக கொண்டு இந்த விவரம் நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. சித்துப்பாத்தி மனித புதுக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இதன்போது மண் பகுப்பாய்வு மற்றும் ஸ்கேன் ஆய்வு அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. நீதிமன்றத்தில் பழைய செம்மணி புதைகுழி வழக்கையும் சித்துப்பாத்தி வழக்கையும் ஒன்றிணைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக எழுத்துமூல சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 22ஆம் தேதியிலிருந்து தொடங்குவதற்கும் நீதிமன்றம் திகதி வெளியிட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரை நாட்டை விட்டு தப்பிவிடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். 1990களின் கடைசி காலத்தில் இந்த பிரதேசத்தில் காணாமல் போன நபர்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 4 பேர் கொண்ட ஆணையம் ஒன்றை நியமித்து விசாரணைகளை மேற்கொண்டது. தேவநேசன் தேசையா தலைமையிலான அந்த குழுவில் KH கமிலஸ் பெர்னாண்டோ, ஜெசிமா இஸ்மாயில் மற்றும் CM இக்பால் உறுப்பினர்களாக இருந்தனர். அந்த ஆணைக்குழு நீண்ட சுமார் 210 பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி காணாமல் போன சுமார் 300 பேரில் 200 பேர் வரை இராணுவத்தினரால் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட பல படைகளின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழு அறிக்கையில் காணாமல் போன பெரும்பாலானோர் செம்மணி பிரதேசத்தின் நெருக்கமான பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் பலரின் கதி செம்மணி தரவையில் முடிவுற்றிருக்க கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுமந்திரன் இந்த அறிக்கையின் தகவல்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகையில் பெயர்கள் குறிப்பிட்டு இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினர் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக நடைபெறும் போது அவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடு தலைமறைவாக ஆகக்கூடிய அபாயம் உள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். இதனை முன்னிட்டு நீதிமன்றம் முன்கூட்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த ஆணைக்குழு அறிக்கையின் பிரதியினை பெற்ற நீதிவான் விசாரணையை புலனாய்வு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினரை பணிக்கு அமர்த்தியுள்ளார்.